1947ஆம் ஆண்டு அண்டை மாநிலங்களை நோக்கி கையேந்தி நின்ற இந்திய துணைக்கண்டம் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தையும் வாழ்விக்கின்ற நாடாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கு கலைஞர் அவர்களும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ பல வேடிக்கை மனிதர்களிடையே என்ற கூற்றோடு நிச்சயம் வீழமாட்டோம். இந்த இயக்கமும் வீழாது. எந்நாளும் துணிந்து நிற்போம். எந்த தியாகத்திற்கும் நாம் நம்மை அடிமைப்படுத்திக் கொள்ளுவோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இந்த இயக்கத்திற்கு வலிவையும் பொலிவையும் சேர்க்கின்ற வகையில் நம்முடைய செயல் அமையும். எனக்கு முன்னால் பேசிய மேயர் கொடியேற்றியதை நினைவுபடுத்தினார். இன்னொன்றை மறந்துவிட்டார். 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பை கொடுத்ததாக சொன்னார். அதிலும் ஒரு சிக்கனம். 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் ஒரே ஒரு கையெழுத்தில் 12,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் தந்தவர் மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள். இன்னொன்றையும் சொன்னார். யார் என்று தெரியாது. 2022 பிப்ரவரிக்கு முன்பு திராவிட பாரம்பரியத்திலே வந்தவர் என்பதால் இங்கே மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர். நாட்டிற்கு யார் என்று தெரியாது, மேயர். அதுவும் அவர் பெண்ணாக ஏற்றினார் என்றார். நான் உடன் இன்னொன்றையும் புனைகிறேன். ஒரு தலித் பெண்ணாக சுதந்திர இந்தியாவின் மாநகராட்சியினுடைய தேசிய கொடியை 5வது முறையாக ஏற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்று கூறி, மடிந்தாலும் வீழ்ந்தாலும் மரணம் என்றாலும் இயக்கத்துடைய உயிர்நாடி திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க என்றுதான் வீழ்வோம் என்றதை கூறி, என்னாலும் இந்த கலைஞர் நினைவு நாளிலே உள்ளாட்சியை மீண்டும் பிடிப்போம் என்று சபதமேற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் அண்ணன் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உரையாற்றுவார். சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளை அனுசரிக்கும் விதமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய புகழஞ்சலி புகழ் வணக்க கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், முன்னிலையேற்று ஒரு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அண்ணன் PK சேகர்பாபு அவர்களுக்கும், மாநகராட்சியினுடைய மேயர் தலைமை செயற்குழு உறுப்பினர் அக்கா பிரியா ராஜன் அவர்களுக்கும், பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் தமிழ்வேந்தன் அவர்களுக்கும், அண்ணன் சாமிக்கண் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாயகம் கவி அவர்களுக்கும், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KS ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், அண்ணன் மாநில செய்தி தொடர்பு துறையினுடைய இணை செயலாளர் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும், இந்த நிகழ்விற்கு நமக்கெல்லாம் நல்லதொரு வழிகாட்டி உரையாற்ற வருகை இருந்திருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் ஐயா சுபவி அவர்களுக்கும், திராவிட இயக்கத்தினுடைய நாடாளுமன்ற முகம், நாடாளுமன்றத்தை நடுங்க கேட்கக்கூடிய அண்ணாவின் கொள்கை வாரிசு அண்ணன் ராசா அவர்களுக்கும், இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இங்கே பேசுகிறப்போ
மேயர் அக்கா சொன்னாங்க, அது முதலமைச்சர் மட்டும் என்ன சட்டை போட்டிருக்காரு, என்ன கோட்டு போட்டிருக்காரு, அவரும் கருப்பு தானே போட்டிருக்காரு அப்படின்னாங்க. அக்கா, எனக்கு அதில் ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்கு. அது உண்மையிலேயே கருப்பு தானா, இல்லை உள்ள இருக்கிற காவியை மறைக்கிறதுக்காக வெளியில போட்டிருக்கக்கூடிய போலியான கருப்பா அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப நாளைக்கு இருக்கு. இந்த நயினார் நாகேந்திரன் பேசின பேச்சுக்கு பம்முறாரா பாயிறாரான்னு தெரிஞ்சா உள்ள என்ன கலர் இருக்கு அப்படின்னு ஓரளவு நம்ம கெஸ் பண்ணிடலாம். கலைஞர் அவர்களுக்கு நினைவு நாள் கூட்டம் மறைந்து 8 ஆண்டுகள் கடந்து விட்டது. தலைவர் 90வது வயதை எட்டிய போது ஒரு 2 கவிதை, ஒரு கட்டுரை ஒன்று, ஒரு கவிதை ஒன்று விகடனில் பப்ளிஷ் ஆனிச்சு. ஒன்று, வசைப்பாடி பிழைப்போர் வாழ்ந்து விட்டு போகட்டும், இன்னும் ஒரு 100 ஆண்டு அப்படின்னு. அதாவது உங்களை திட்டி வஞ்சு பிளப்பு நடத்தி வயிறு வளர்க்கிறவன் வாழ்றதுக்காகவாவது நீங்க இன்னும் ஒரு 100 வருஷம் இருங்க அப்படின்னு ஒரு கவிதை. அதே இதழில் ஒரு கட்டுரை வெளியானுச்சு. என்ன அப்படின்னா, கலைஞரை எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்யலாம், கலைஞரை ஆதரித்து நீங்கள் அரசியல் செய்யலாம், ஒரு நாளும் கலைஞரை தவிர்த்து விட்டு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது. இந்த 2 வாழ்கிற போது அர்த்தத்தோடு இருந்துச்சுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஒரு தலைவர் மறைந்து 8 ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த 2 சொல்லுக்கும் அர்த்தம் இருக்குன்னா அது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்கு மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்கு இருக்காது. இன்னைக்கும் அவரை திட்டி பிழைப்பு நடத்த ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னைக்கும் அவரோடு நிற்பதற்கு இவ்வளவு பெரிய கூட்டம் நிற்கிறது. அதுதான் வித்தியாசம். எல்லாரும் சொன்னாங்க ஒரு சம்பவத்தை, கொடியேற்றுகிற உரிமை குறித்து. உங்க எல்லாருக்கும் தெரியும், 47 இந்த நாடு விடுதலை அடைந்தது, 50 குடியரசானோம், எல்லாம் தெரியும். ஆனால் மக்களால் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதலமைச்சர் ஆயிடலாம். பெருவாரியான மக்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டா என்ன தகுதி இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம், அதை பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. பெருவாரியான மக்களின் ஆதரவு இருக்கிறது, அவர் முதலமைச்சர். அதுதான் ஜனநாயகம். மக்கள் நினைத்தால் ஒருவரை முதலமைச்சர் ஆக்கி விடலாம், யார் நினைத்தாலும் அந்த முதலமைச்சரை கொடியேற்ற வைக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்ற பெருந்தலைவர் காமராஜருக்கு கொடியேற்றுகிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களினுடைய பேராதரவோடு ஆட்சி அமைத்த பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கொடியேற்றுகிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு, நம்ம விஜய்க்கு, எல்லாருக்கும் கொடியேற்றுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மக்கள் வாக்களித்தால் முதலமைச்சர் ஆகிவிடலாம். கலைஞர் போராடாமல் இருந்திருந்தால் கொடியேற்றுகிற உரிமையை யாரும் இங்கே பெற்றிருக்க முடியும். கலைஞருடைய வயது குறித்து எல்லாரும் பேசுகிற போது சொல்வார்கள், கலைஞரே சொல்லியிருக்கிறார் ஒரு பேட்டியில், ஒரு மனிதன் இறந்த நாளிலிருந்து அவனுடைய வயதை கணக்கிடுங்கள் அப்படின்னுட்டு. கலைஞர் எவ்வளவு காலம் உயிர் வாழ்வார்? கலைஞர் என்கிற பெயர், கலைஞர் என்கிற தத்துவம், கலைஞர் என்கிற உருவம், கலைஞர் என்கிற அந்த இயக்கம் எத்தனை காலத்துக்கு உயிரோடு இருக்கும்? இந்த நாட்டில் விடுதலை நாள் என்று ஒன்று கொண்டாடப்படுகிற வரை, ஆகஸ்ட் 15 கொடியேற்றப்படுகிற வரை, இந்த நாட்டில் முதலமைச்சர்கள் கொடியேற்றுகிற வரை, அங்கே கலைஞர் என்கிற பெயர், கலைஞர் என்கிற தத்துவம், அவர் நடத்திய போராட்டம் உயிரோடு இருக்கும். அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்கள் பேசுகிற போது சொன்னார், 2 வார்த்தை விஜய் இது குறித்து பேசியிருக்கலாம் அப்படின்னுட்டு. அவர் தான் புரட்சி தலைவிங்கிறாரு. அவர் எப்படி இதை பேசுவார்? ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள், இன்னொரு பக்கம் புரட்சி தலைவி ஜெயலலிதா. உச்சநீதிமன்றத்தால் A1 குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஒருத்தரை புரட்சி தலைவி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஊழலை ஒழிக்க வந்தோம்னு சொன்னா, சுறா படம் சூப்பர் ஹிட்னு சொன்னா உங்க ரசிகர்கள் நம்புவாங்க. இதை நம்புறதுக்கு நாங்க இப்ப மாறிட்டா ஜனநாயகம் சூப்பர் ஹிட்னு சொல்லணுமா? அவர்கள் அல்ல. இந்த வித்தியாசத்தை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். கலைஞர் நினைவு நாளில் இந்த இயக்கம் குறித்து நாம் பேச வேண்டும். இங்க அண்ணன் சொன்னாங்க, வெற்றியோ தோல்வியோ, வெற்றி வருகிற போது இல்லாதவர்கள் கூட தோல்வி வருகிற போது வந்து நிற்கிறார்கள் அப்படின்னாங்க. அதுதான் இந்த இயக்கத்துக்கு ஸ்பெஷாலிட்டியே. 75 வருஷமா இந்த இயக்கத்தை ஏண்டா எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியலன்னா,
ஜெயிச்சுட்டா அவன் வேலையை பார்க்க போயிடுவான். தோத்து போயிட்டா இந்த கட்சி முக்கியம், இயக்கம் முக்கியம், நாடு முக்கியம். நான் வரண்டான்னு ரோட்ல வந்து நிற்கக்கூடிய தொண்டர்களை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வேற யாருக்கும் அந்த பெருமிதம் கிடையாது. யாரிடமிருந்து வந்தது இந்த உணர்வு? இந்த போராட்ட குணம் யாரிடமிருந்து வந்தது? ஒரு இன்சிடென்ட் உங்க எல்லாருக்கும் முரசொலி தெரியும். நம்முடைய பைபிள், குரான், பகவத்கீதை, அரசியல் சாஸ்திரம் எல்லாம் வச்சாலும் நான் முதல்ல எடுக்கிறது முரசொலி. அந்த முரசொலி 1991 எரித்து சாம்பலாக்கப்படுகிறது. பேப்பர் இல்லை, ஆபீஸை, கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை. முரசொலி இதுவரைக்கும் பதிப்பிச்ச எல்லா பேப்பரும் மொத்தமா எரிஞ்சு சாம்பலாயிடுது. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நடத்தப்பட்ட கலவரத்தில் மொத்தமா சாம்பலாயிடுது. நம்ம வீட்டில் ஆசையா வாங்கின ஒரு பொருள் காணா போயிடுச்சுன்னா எத்தனை நாள் சோகமா இருப்போம்? ஆசையா வளர்த்த ஒரு விஷயம் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு நாள் சோகமா இருப்போம்? ஒரு பெட்டு, ஒரு நாய்க்குட்டி, ஒரு பறவை, பூனை போயிடுச்சுன்னா எவ்வளவு நாள் சோகமா இருப்போம்? ஒரு லைசன்ஸ், ஒரு பாஸ்போர்ட், ஏதாவது ஒன்று எரிஞ்சு போயிடுச்சுன்னா இடியே போன மாதிரி, இதயமே நொறுங்கின மாதிரி முடங்குவோமா மாட்டோமா? ஆனால் 14-15 வயதிலிருந்து வளர்த்தெடுத்த ஒரு இதழ் கண்ணுக்கு முன்னால எரிஞ்சு சாம்பலாகி கிடக்கிறது. அவ்வளவு பேர் என்ன நினைச்சிருப்போம்? ஒரு நாளாவது டயர்டா இருப்போம். எஃப்ஐஆர்லேயே பேர் கிடையாது, 35 நாள் கட்சியே காணாம போயிருந்துச்சு. உண்டா இல்லையா? ஆனால் நீங்க நம்ப மாட்டீர்கள், காலையில் எரிக்கப்பட்ட முரசொலி அலுவலகத்திலிருந்து அன்றைக்கு மாலை முரசொலி நாளிதழ் வெளியானது. அதற்கு பெயர்தான் கலைஞர். அதை நிகழ்த்தி காட்டியவருக்கு பெயர்தான் கலைஞர். அது அல்ல செய்தி. அதோட சேர்த்து ஒன்று சொல்றேன். அந்த முரசொலி நாளிதழுடைய டைட்டில் என்ன அப்படின்னா, முரசொலி கேன் டேக் இட். முரசொலி இதை எதிர்கொள்ளும். கட்சி தோற்கிற போதெல்லாம் திமுக காரர் சொல்ற டயலாக் ஒன்னே ஒண்ணுதான், திமுக கேன் டேக் இட். திமுக இதை எதிர்கொள்ளும். அந்த போராட்ட குணத்திலிருந்து வளர்ந்த இயக்கம்ங்கிற காரணத்தினால தான் தோல்வியோ வெற்றியோ அதெல்லாம் நம்மள ஒன்றும் செய்ய முடியல. அக்கா மேயர் அக்காக்கெல்லாம் அவங்க நம்ம ஆட்சியில் இருக்கும்போது இவ்வளோ கலாய்ப்பாங்கன்னா யாரும் நம்பியிருக்க மாட்டோம். இப்போ இந்த பக்கம் ஆதவர்ஜுனா பேசினா டக்குன்னு ஒரு ரிப்பீட்டல், அந்த பக்கம் விஜய் என்ன கோட்டு போடுறாருன்னு ஒரு ரிப்பீட்டல். இதெல்லாம் எங்கேருந்து வருது? நீ என்ன வேணா நடவடிக்கை எடு, நாங்கள் இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் என்கிற உணர்விலிருந்து வருகிறது. 2வது ரோல அக்காவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மகிழ்ச்சி வெற்றி தோல்வினால் வருவது கிடையாது. இந்த இயக்கம், கருப்பு சிகப்பு துண்டு, கலைஞர் என்கிற பெயர், திமுக என்கிற உணர்வு, அதிலிருந்து வருவது. சரி, அப்படியே இப்ப நம்ம அண்ணன்ட்ட வந்துருவோம். ஒரு ஆட்சி நடத்தணும், நிர்வாகம் நடத்தணும் அப்படின்னா இங்க கொஞ்சம் வேணும். ஜெயிக்கிறதுக்கு நம்ம மக்கள் ஆதரவு இருந்தா போதும். சில நம்பிக்கைகளை கொடுத்து, சில வாக்குறுதிகளை கொடுத்து, சில விஷயங்களை செஞ்சு, சில மேனிப்புலேஷன்லாம் செஞ்சு ஆட்சிக்கு வருவது கூட பெரிய விஷயம் இல்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நிர்வாகத்தை இயக்குவதுங்கிறதுக்கு குறைந்தபட்சம் உள்ள கொஞ்சம் களிமண்ணாவது இருக்கணும், இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை. ஒரு 3 திட்டத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல, முத்தமிழறிஞர் கலைஞர் 1989 2 உதவித்தொகை அறிவிக்கிறார். ஒன்று கர்ப்பிணி பெண்களுக்கு பேறுகால உதவித்தொகை, இன்னொன்று திருமண உதவித்தொகை. இது 2 அறிவிக்கிறார். இப்போ என்ன பண்ணணும்? திருமண உதவித்தொகை, அந்த அம்மா ரொம்ப பாவமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, ஏழையா இருக்கு, அந்த அம்மாவோட பொண்ணுக்கு நம்ம உதவித்தொகை கொடுக்கலாம் அப்படின்னு ஏழ்மையை மட்டும் வச்சு தானே கொடுக்கணும். அதுதானே நியாயம். கலைஞர் அதோட ஒரு கிளாஸ் சேர்க்கிறாரு. என்ன சேர்க்கிறாரு? படிப்பை ஒரு தகுதியா சேர்க்கிறாரு. ஏழ்மையில இருந்தாலும் 10வது வரைக்கும் படிக்க வச்சிருந்தேன்னா, ஏன்னா அரசாங்க பள்ளி வந்துருச்சு, படிக்க வச்சிருந்தேன்னா அந்த உதவித்தொகை எங்க ஊர் பக்கமெல்லாம் 8வது 6வது 5வது வயசுக்கு வந்தா போதும், வீட்டோட இருன்னு சொல்லப்பட்ட பெண் குழந்தைகள் பல பேர் அந்த திட்டத்தால் பயனடைந்தார்கள். 10ஆம் வகுப்பு முடிச்சாங்க, 10வது வந்தாச்சு 12வது வந்துருவோம், 12வது வந்தாச்சு காலேஜ் வந்துருவோம், காலேஜ் வந்தாச்சு வேலைக்கு போயிடுவோம் என்று வேலைக்கு போய் அவர்கள் எல்லாம் வரிகட்டக்கூடியவர்களாக மாறினார்கள். இதுக்கு பேர் ஒரு முற்போக்கான திட்டம். அதே தான் பேறுகால உதவித்தொகை திட்டம். என்ன நோக்கம்? வீட்டிலேயே பிரசவம் பார்த்துடுறாங்க. வீட்டில் பார்க்குற பிரசவத்தினால குழந்தைகள் பல நேரங்களில் இழந்து போயிடுது, தாய் பல நேரங்களில் இறந்து போயிடுறாங்க. ஒரு பிரசவம் மருத்துவமனையில் நடந்தால் இந்த பாதிப்பை நம்ம குறைக்கலாம்னு கலைஞர் யோசிக்கிறாரு. மருத்துவமனைக்கு வான்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. என்ன பண்ணுறது? நீ மருத்துவமனையில் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு பணம் கொடுக்குறேன். அதுதான் மகப்பேறு நிதி உதவித்தொகை திட்டம். இதுக்கு பின்னால் ஒரு அறிவு இருக்கா? இதுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கா? அப்படியே வாங்க, நம்ம தலைவர் புதுமை பெண் ஒரு திட்டம், தமிழ் புதல்வன் ஒரு திட்டம். இந்த 2 திட்டம் என்னத்தை சாதிச்சுச்சு? குறிப்பா புதுமை பெண் திட்டம் என்னத்தை சாதிச்சுது? அந்த திட்டம் தொடங்குற போது 3 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த திட்டம் முடிகிற போது 4.5 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1.5 லட்சம் பெண் குழந்தைகள் அந்த திட்டம் இருக்கிறது என்கிற காரணத்திற்காகவே கல்லூரிக்கு வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த திட்டத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்திருக்காரா? வந்திருக்காருல,
என்ன திட்டம் அது? தாய் மாமே தங்க மோதிரம் திட்டம் அப்படின்னுட்டு. எங்கவா என்னவா அது? நல்ல நான் தப்பாலாம் சொல்லலை, பாராட்டுவோம், கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, அதுலலாம் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. மக்கள் பணம் தான், மக்களுக்கு வரட்டும். ஆனா அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த திட்டத்துல பயனளிப்பாங்களாம். சார், அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைக்கு ஒரு திட்டம் திட்டினீங்கன்னா அந்த குழந்தை ஏழ்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு நியாயம் இருக்கு. அது என்ன அரசாங்க மருத்துவமனையில பிறக்கிறது? ஏழைகள் மட்டும்தான் அரசாங்க மருத்துவமனைக்கு போவாங்கிறதுக்கு என்ன டேட்டா இருக்கு? இப்போ என் வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, திடீர்னு பிரசவ வலி வந்துடுது. 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனா நேரம் பத்தாதுன்னு 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டு போறேன், கடன் வாங்கி தான் கூட்டிட்டு போறேன். எனக்கு அந்த திட்டத்தில் எலிஜிபிலிட்டி கிடையாது. இதுவே என் பக்கத்து வீட்டில் ஒரு மல்டி மில்லியனியர், மாசத்துக்கு 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு? திடீர்னு அவங்க வீட்டில் பிரசவ வலி வருது, காரை எடுத்துட்டு போறாரு, பக்கத்தில் அரசாங்க மருத்துவமனை தான் இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னுட்டு அந்த மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாரு. பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு நேரம் இல்லைன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனார்ல, அவருக்கு அந்த திட்டத்தில் எலிஜிபிலிட்டி இருக்கு. எந்த கிறுக்கனாவது இப்படி திட்டம் போடுவானா? இல்ல, நியாயமா இருக்கணும்ல. அப்ப ஏழ்மையை அடிப்படையாக வைத்து ஒரு திட்டத்தை தீட்டினீர்கள் என்றால் அதுல நியாயம் இருக்கிறது, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த திட்டத்துக்கு நோக்கம் என்ன? தாய் மாமான்னு உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறத தவிர இந்த திட்டத்துக்கு வேற என்ன நோக்கம் இருக்கிறது? ஆக அரசாங்க வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய பிராண்டிங்காக மட்டும் பிற்போக்குத்தனமான திட்டங்களை தீட்டுவதற்கு பெயர் தான் இந்த அரசுக்கு மண்டையில எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். 2 செய்தியோட நான் நிறைவு செய்கிறேன். ஒன்று, எல்லாத்துக்கும் இப்போ வந்து எங்கள் அண்ணன் பேர் மாற்ற ஆரம்பிச்சிருக்காரு. 100 நாட்கள் ஆகிடுச்சு, 100 நாட்களில் என்னங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, அதோ பார் வெற்றி, இதோ பார் வெற்றி, அங்கே பார் வெற்றி, இங்கே பார் வெற்றி அப்படின்னு எல்லாத்துலேயும் வெற்றி. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற பேரை எங்கேயாவது பார்த்தா ஒரு பயம் வருது, ஒரு இன்செக்யூரிட்டி வருது, ஐயோ ஐயோ பயமா இருக்கு, அவர் உயரம் என்ன நம்ம உயரம் என்ன அப்படின்னு ஒரு கவலை வருது அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. தலைவர் கலைஞர் பேரை பார்த்து ஐயோ ஐயோ அப்படின்னு ஒரு இன்செக்யூரிட்டி வருது, ஒரு பயம் வருதுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. முதல்வருங்கிற பேரை பார்த்தா ஏன் பயம் வருது? என்ன அர்த்தம்? உழைக்காமல் வந்துவிட்ட காரணத்தினால் முதல்வர் என்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இன்னைக்கும் வரல. இப்படி எல்லாத்துலயும் வெற்றியை சேர்த்துக்கிட்டே போறது. தாவேக்காரர்கள் கூச்சமே இல்லாம விவாதங்கள்ல வந்து உட்காந்துக்கிட்டு நாங்க என்ன எங்க பேரைய வச்சோம், வெற்றின்னு பொது பேர் தானே வச்சோம் அப்படின்னுட்டு. டக்கால்ட்டி, இந்த வேலைலாம் எங்களுக்கு தெரியாதா? வெற்றினா என்ன? விஜய் என்பது வடமொழி சொல், அதனுடைய தமிழ் சொல் வெற்றி. உங்க பேரை நேரா வச்சா மக்கள் விரட்டி எடுப்பாங்கன்னு பயந்துக்கிட்டு அதனுடைய தமிழ் சொல்ல எல்லா இடத்துலையும் போய் வைக்கிறீங்க. கூச்சமே இல்லாம இந்த பாண்டி பஜார்ல கோஆப்டெக்ஸுக்கு வெற்றி தறின்னு வச்சிருக்கான். முந்தா நாள் வரைக்கும் அதுல போர்டு என்ன இருந்துச்சுன்னா கைத்தறின்னு இருந்துச்சு. கைத்தறினா என்ன? கையால நெசவு செய்வதற்கு பெயர் கைத்தறி. அந்த கையை எடுத்துட்டு அங்க கொண்டு போய் வெற்றின்னு வச்சிருக்கான். போற போக்க பார்த்தா எங்கெங்கெல்லாம் வெற்றியை கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் செம்மொழி மாநாடு நடத்தினார். சமச்சீர் கல்வின்னு ஒரு கல்வி திட்டம் கொண்டு வந்தார், புத்தகம் கொடுத்தார். இந்த அம்மா வந்த உடனே சமச்சீர் கல்வி திட்டத்தை இழுத்து மூடினாங்க. கோர்ட்ல போய் நம்ம வின் பண்ணிட்டு வந்தோம். அந்த புத்தகத்தினுடைய பின் அட்டையில ஒரு திருவள்ளுவர் படம் இருக்கும். இந்த திருவள்ளுவர் படத்தை பச்சை பெயிண்ட் போட்டு ஒட்டு அப்படின்னாங்க. எங்க தமிழ் வாத்தியார் முருகேசன் ஒருத்தர் என்னை கூப்பிட்டு ஒரு நாள் ஒட்டுறான்னார். ஒட்டிகிட்டே இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே சொன்னார், கலைஞர்னு பேர் இருக்கு உங்க கட்சி தலைவர், அதனால ஒட்டுறாங்க, நியாயமா இருக்கு. திருவள்ளுவர் என்னடா உங்க கட்சியில் மாவட்ட செயலாளராக இருந்தார், அவர் படத்தை ஏன்டா ஒட்டுறாங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ என்னன்னா, முதலமைச்சருங்கிற பேர் ஏன் உங்களுக்கு பயமுறுத்துகிறது அப்படின்னா, அந்த இடத்திற்கு தகுதி தனக்கு இல்லை என்கிறதை அவர் உள்மனசு குத்துது, குடையுது. அதுதான் பிரச்சனை. இங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை திருப்பி 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 ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. என்ன? திமுகவும் பாஜகவும் நெருங்குது, திமுக பாஜகவோட போகுது அப்படின்னுட்டு திரும்ப 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 தங்களுடைய தோல்வியை இயலாமையை மறைப்பதற்காக இந்த நரேட்டிவை செட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான்க்கா, 10 நாளைக்கு முன்னால பாராளுமன்றத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. வந்தே மாதரம் பாடணும்னு ஒரு பில்லு. இந்த பில்லுல இந்த நாட்டினுடைய 543 எம்பிக்கள் அந்த அவையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது எல்லாரும் பேசுறாங்க. கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும், இந்த பக்கம் குஜராத்தில் ஆரம்பிச்சு வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் எல்லா மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எம்பிக்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். யாரும் கேட்காத ஒரு கேள்வி, யாருக்கும் கேட்க தோணாத ஒரு கேள்வி, யாருக்கும் கேட்க துணிச்சல் இல்லாத ஒரு கேள்வியை ஒருவர் கேட்டார். என்ன கேட்டார்? இந்த நாட்டை துண்டாடியது 2, ஒன்று சாவர்கர், இன்னொன்று வந்தே மாதரம் என்று சொன்னார். அதை சொல்லக்கூடிய துணிச்சல் ஒருவருக்குத்தான் இருந்தது, அண்ணன் ராசா அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது.
ஏன்னா இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் திராவிடியன் மூவ்மெண்ட், இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டிஎம்கே. இந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தை உன் வாயிலேருந்து வந்துருச்சுன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம், உள்ள காவி இல்லை கருப்பு தான் இருக்குன்னுட்டு. ஸோ எங்களை மடைமாத்திர வேலையெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு 4 நல்ல விஷயத்தை செய்வதற்கு ஏதாவது பழகிக்கங்க. இன்னைக்கு உங்கள் கையில் ஸ்கிரிப்ட் கொடுத்தா எல்லாத்தையும் படிச்சிடுறது. இன்னைக்கு கூச்சமே இல்லாமல் விடுதலை நாள் விழாவில் என்ன பேசுகிறாரு தெரியுமா? சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது அப்படின்னுட்டு. முந்தா நாள் ஒரு பெண் காவலர் கொல்லப்படுகிறார். நேத்திக்கு திருவொற்றியூர்ல ஒரு மாணவர் கொல்லப்படுகிறார். கும்மிடிப்பூண்டியில் ஒரு மாணவரை கொன்னு கல்லறையில் மேலே கொண்டு வந்து வைக்கிறான். காலேஜில் கஞ்சா புகைக்கிறாங்கன்னு புகார் கொடுத்ததற்காக மாணவர்கள் கொல்லப்படுகிறார்கள். 4 வயது சிறுமி 9 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். டி நகரில் ஒரு அம்மா வீடு புகுந்து நகைக்காக கொல்லப்படுகிறார். இதெல்லாம் கடந்த 3 நாளில் நடந்தது. பேப்பர் படித்தா முன்ன பின்ன ஏதாவது தெரியும். எழுதி கொடுக்குற எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு எதுக்கு அந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்க? நாளைக்கு நான் ஒரு கோமாளி அப்படின்னு எழுதி கொடுத்தாலும் கூச்சமே இல்லாமல் படிப்பதற்கு அவர் தயாராக இருப்பார். முதலமைச்சர் நாற்காலி அதற்கு இடம் கொடுக்க கூடாது, அதற்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. இப்போ பார்க்குறப்பெல்லாம் ஒன்று தான் ஞாபகம் வருது. இங்கே எங்கள் அண்ணனுங்களுக்குலாம் தெரியும், அக்காக்கெல்லாம் வேணா போட்டு பாருங்க. தனி ஒரு படம் வந்துச்சு. அதில் வில்லன் கேரக்டரு அபிமன்யு. அவருக்கு ஒரு அப்பா இருப்பார், என்ன கொடுத்தாலும் படிப்பார், வேற ஒன்றும் தெரியாது. ஒரு டைரக்டர் சொல்றத அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவார். அந்த மாதிரி டைரக்டர் சொல்வதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு பொம்மையாக இருக்கிறார். அந்த டைரக்டர் டெல்லியா நாக்பூரா என்பதை விரைவில் நாங்கள் அம்பலப்படுத்துவோம். வாய்ப்புக்கு நன்றி. திராவிட இயக்க தமிழ் பேரவை தலைவர் ஐயா பேராசிரியர் சுபவீரிய பாண்டியன் ஐயா அவர்கள் உரையாற்றுவார். பேச்சை தொடங்கும் போதே கைதட்டலை பெறுவதற்கு ஒரு வழி தெரிந்தது. இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களே, அப்படிப்பட்ட கிருஷ்ணகுமார்களை உருவாக்கி இருக்கிற மாவட்ட செயலாளர் சேகர் பாபு அவர்களே, என் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் இராசா அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி அவர்களே, நம்முடைய அன்பிற்குரிய தாயகம் கவி அவர்களே, KS ரவிச்சந்திரன் அவர்களே, தமிழன் பிரசன்னா அவர்களே, தமிழ்வேந்தன் அவர்களே, ஐயா சாமி நாகப்பன் அவர்களே, மேடையிலும் கீழும் அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, ஒரு கட்சி தேர்தலில் பின்னடைவை சந்தித்ததற்கு பிறகு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது திமுகவால் மட்டும்தான் முடியும் என்பதை மெய்ப்பித்து கொண்டிருக்கிற அருமை பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஓயாத போராளி கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர், தலைவர் கலைஞர், அவருக்கு 1000 பட்டங்கள் இருந்தாலும் ஓயாத போராளி கலைஞர் என்கிற தலைப்பில் இந்த நினைவு கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் ஓயாத போராளி தான். அவருடைய போராட்டம் எப்போது தொடங்கிற்று என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு செய்தியை நான் குறிப்பிட்டுவிட்டு என் கருத்துகளுக்கு வருகிறேன். கலைஞர் அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியினுடைய முதல் பாகத்திலே ஒரு செய்தியை எழுதுவார். அவர் குழந்தையாக இருக்கிற போது, தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிற போது, திருக்குவளையிலே திருடர்கள் சிலர் உள்ளே வந்து விட்டார்கள். உள்ளே வந்த திருடர்கள் வீட்டில் இருக்கிற பொருளையெல்லாம் விட்டுவிட்டு இந்த குழந்தையினுடைய உடம்பில் இருக்கிற நகையை திருடுவதற்கு முயற்சி செய்தார்கள். பொதுவாக குழந்தைகள் தூங்குகிற போது யாராவது திருடன் வந்தால் குழந்தை அழும். ஆனால் குழந்தை கலைஞராக இருப்பதால் அப்போது கூட அவர் அழவில்லை. அழாத காரணத்தால் நகையை மட்டும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அடுத்த நாள் கலைஞரின் அம்மா சொல்லுகிறார், அழுதிருக்க கூடாதாப்பா, அழுதிருந்தால் நாங்கள் முழிச்சிருப்போமேன்னு. அன்றைக்கு அழவில்லை, என்றைக்கும் அழவில்லை. அவர்தான் கலைஞர். ஆனால்
அதிலே அவர் பிறகு ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். நான் வாழ்வில் சந்தித்த துன்பங்களை துயரங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது ஒருவேளை அன்றைக்கு அழுதிருக்கலாமோ என்று கூட எனக்கு தோன்றியது என்று கூறுகிறார். அழுதிருந்தால் வந்தவர்கள் குழந்தையை கொண்டுவிட்டு கூட போயிருப்பார்கள். இப்படி காலம் முழுவதும் தன் வாழ்நாள் பயணம் முழுவதும் போராட்டங்களை சந்தித்து போராட்டங்களை கண்டு ஓயாத ஒரு போராளியினுடைய நினைவு நாளில் நாம் கூடியிருக்கிறோம். அவருடைய நினைவுகளை போற்றுவதற்காக மட்டுமில்லை, அவருடைய துணிவை பெற்றுக்கொள்வதற்காக, அவர் காட்டிய பாதையில் தொடர்ந்து நடப்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நினைவு நாளில் தலைவர் கலைஞரை தாண்டி இன்றைய நாட்டு நடப்பை பற்றியும் கொஞ்சம் நாம் பேச வேண்டும் என்பதற்காகவும் இந்த பொதுக்கூட்டம் கூடியிருக்கிறது. ஒன்றை எண்ணி பாருங்கள், உங்கள் கைபேசிகளிலே கூட வந்திருக்கும் ஒரு கணவனும் மனைவியும் சண்டை போடுவது மாதிரி தொடர்ச்சியாக சில குறும் செய்திகள் காணொளிகள் வரும். அதில் இன்று காலையிலே நான் பார்த்தேன், அவர்கள் கவனமாகத்தான் அந்த காட்சியை பதிவு செய்திருக்கிறார்கள். மனைவி வெளியே போய் பொருளெல்லாம் வாங்கி கொண்டு வருகிறார். கணவன் கேட்கிறார், எவ்வளவுமா செலவாச்சுன்னு. அந்த அம்மா ஒரு கணக்கு சொல்லும், 1950 ரூபா செலவாச்சு. இவனுக்கு புரியல, 1950 எப்படி வரும்? அந்த அம்மா, நான் சரியாக தான் கணக்கு சொல்கிறேன், நான் கையில் வச்சிருக்கிற சேலை 1000, சரி, இந்த வீட்டுக்கு வேண்டிய மளிகை ஜாமான்லாம் வாங்கினேன் 900, சரி, இந்த காய்கறி பழமெல்லாம் 350, ஆக மொத்தம் 1350. அவனுக்கு புரிந்த மாதிரியும் இருக்கிறது, புரியாத மாதிரியும் இருக்கிறது. எனக்கு புரிந்தது, அந்த மனைவி சட்டமன்ற உரையாடல்களை தொடர்ந்து கேட்கிறார் போல் இருக்கிறது என்று புரிந்தது.